வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை, பூஜை ரூம்ல தாயத்து இல்ல. என்ன இல்லையா? தாயத்து இல்லையா? என்னம்மா சொல்ற? நான் தானே புனிதா கையில கொடுத்து தாயத்தை பூஜை ரூம்ல வைக்க சொன்னேன். எங்க போயிருக்கோம்? பத்திரமா நான் பூஜை ரூம்ல கொண்டு போய் தாமா வச்சேன். பூஜை ரூம்ல வச்சா அது அங்கதானக்கா இருக்கணும். வேற எங்கக்கா போச்சு? என்ன நடக்குது? அண்ணா, இன்னுமா உங்களுக்கு புரியல? என் குழந்தைக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்ட வச்ச தாயத்தை கூட அக்கா இப்ப தர மாட்டேங்கிறாங்க. அவங்க யாருக்கும் புரியல. தெய்வான, புனிதாவை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ நீ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. போதும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ பேசுறதெல்லாம் கேட்டு அவ அமைதியா இருக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் அவன் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல. லிமிட்ல எங்களுக்கும் தெரியும். கரித்துண்டு கால் மடிச்சு பாப்பா பெட்டுக்கு போன மாதிரி தாயத்துக்கும் கால் மடிச்சு காணாம போயிருக்கும் போல இருக்கா நீ. டேய், அவளே கோவமா இருக்கா. நீ வேற ஏதாவது ஒண்ணு பேசி அவ கோவத்தை இன்னும் அதிகமாக்காத. இப்ப என்ன, தாயத்து தானே காணோம். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நான் பூசாரி கிட்ட சொல்லி அதை திரும்ப செஞ்சு கொடுத்து அனுப்ப சொல்றேன். நீ சும்மா இருடா. தாயத்து காணாம போயிடுச்சுன்னா இன்னொரு தாயத்தை ரெடி பண்ணிடுவீங்க. நெருப்பு பட்டு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா? ஐயோ தெய்வான, என்னக்கா தெய்வான? தெய்வான தெய்வானு நியாயமா நான் தான் கோவப்படுவீங்க. அத்தை, உங்க பொண்ணுக்கு ஒண்ணுன்னா பதறீங்க தானே? இது நான் பெத்த பொண்ணு அத்தை. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் பதறது தப்பு இல்லல்ல? சொல்லுங்க அத்தை. தெய்வானே, எனக்கு புரியுது. இங்க பாரு, பிரச்சனையை நாம எப்படியாவது முடிக்க பார்க்கணும். இப்படி பேசிட்டே போகணும்னு வச்சுக்கோ, ஏன் கஷ்டம் தாமா ஜாஸ்தி ஆகும். பிரச்சனை முடியாதுமா. பிரச்சனை முடியணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சரி, என்னன்னு நீ சொல்லுமா, நாம அதையும் செஞ்சிடலாம். எனக்கு என் குழந்தை பாதுகாப்பா இருக்கணும். ஆனா அதுக்கு இவங்க என் குழந்தைய விட்டு தள்ளி இருக்கணும். இல்ல நாங்க இந்த வீட்டை விட்டு தள்ளி இருக்கணும். இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. அப்படிலாம் சொல்லாத தெய்வானே. தெய்வானே, இப்படி எல்லாம் பேசாத தெய்வானே. என்னால கண்டிப்பா என்னோட பேத்திய பார்க்காம அவளை கொஞ்சாம அவளோட விளையாடாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாதுமா. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதம்மா. அத்தை, எனக்கும் உங்க பேத்தி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. தயவு செஞ்சு நான் அந்த முடிவுக்கு தள்ளி விடாம பாத்துக்கணும்னா அது உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. என்னம்மா இது? புனிதா, அழாதீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. இந்த வீடும் உங்களை காயப்படுத்துறத நிறுத்த போறது இல்ல. நான் தான் உங்களை இப்படி பார்க்க முடியாம தவிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. வாங்க, ரூம்க்கு போலாம். என்னங்க மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு? கபிலன், என்ன பண்றீங்க கபிலன்? விடுங்க. விடுங்க புனிதா, போங்க. கபிலன், கபிலன் நீங்க பாருங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனா? மொத்த குடும்பமும் உங்களை பேசுனதை கேட்டீங்கல்ல? ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்காம அதை வச்சு சீப்பா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. கபிலன், கபிலன் ப்ளீஸ் கபிலன். நான் எதுவுமே பண்ணல கபிலன். ஆனா பாப்பாவோட பெட்ல எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது கபிலன். கொஞ்ச நாளா நம்ம சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம நான் மண்டை வெடிச்சு போயிருக்கேன். கபிலன், நீங்க சாம்பிராணி போட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரோ தெய்வான ரூம்குள்ள போயிருக்கணும்.
இல்ல யாரும் நீங்களும் நானும் இங்க இருக்கிறது பிடிக்காம அதனால இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். இதெல்லாம் பார்க்க பார்க்க எல்லாரையும் நிக்க வச்சு 4 வாரத்தை கேட்கணும் போல இருக்கு. ஐயோ என்னால முடியலையே. கபிலன் கபிலன் ப்ளீஸ் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? டென்ஷன் ஆகாம இருங்க ஃபர்ஸ்ட். அம்மா மதர் தெரசா, என்னால உங்க அளவுக்கு கருணையோட இருக்க முடியல. நீங்க தொடர்ந்து இப்படி அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியல. கபிலன் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க புனிதா, உங்க அம்மாவுக்காக தான் நாம இந்த வீட்ல இருக்கோம். ஆனா தெய்வானுக்கு என்ன காரணத்தினாலும் நாம இங்க இருக்கிறது பிடிக்கல. அவளுக்கு உங்களை பிடிக்காதனால என்னென்னமோ காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் எல்லா நேரமும் உங்களுக்காக அமைதியா போயிட்டே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. எனக்கு புரியுது. இதை தவிர உங்களால என்கிட்ட எதுவுமே பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும் புனிதா. திரும்பவும் சொல்றேன், உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் புரிஞ்சும் நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல நாம இருக்க இருக்க நீங்க இன்னும் அவமானப்படுவீங்க. அது மட்டும் உறுதி. நானும் இதே மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன், அதுவும் உறுதி. கபிலன் அப்படிலாம் நீங்க எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். நாம இங்க இல்லனா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கபிலன். அது உங்க பயம் புனிதா. உண்மையா சொல்லணும்னா நீங்க இந்த வீட்டுல இல்லனா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, உங்க அம்மா உட்பட. நீங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. பயமா பயம். கபிலன் இந்தாங்க, என்ன இது? இத ஓபன் பண்ணி பாருங்க. என்னுடைய துரோகி நம்பி மரகதம் குடும்பத்தை வேரோட அழிப்பேன் அப்படின்னு எழுதிருக்கு. இதுக்கு தான் நீங்க பயப்படுறீங்களா? இதை அனுப்பிச்சவங்களே பயந்து போய் முகத்தை மறைச்சு அமைச்சிருக்காங்க. இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா? கபிலன், அந்த முகம் தெரியாதவன் இந்த லெட்டர் மட்டும் கொடுக்கல. இந்த லெட்டர் அனுப்புறவனோ பாப்பாவை கடத்தினவனோ ஒரே ஆள் தான். என்ன புனிதா சொல்றீங்க? நான் பைக்ல அடிபட்டு விழுந்தேன் தெரியுமா? ஆமா. என்ன தள்ளி விட்டு போனவன் இந்த லெட்டரை என் மேல போட்டுட்டு போனான். அவன் தான் குழந்தையை கடத்தி வச்சு என்ன மிரட்டவும் செஞ்சான். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லல? கபிலன், யாருன்னே தெரியாம நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? நானும் இதை முதல்ல ஒன்னும் சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்குள்ள வந்து குழந்தையை கடத்திட்டு போயிருக்கான். நான் இங்கதான் இருந்தாகணும், இல்லன்னா அவன் ஏதாவது பண்ணிடுவான் கபிலன். இதை தெரிஞ்சு நான் எப்படி எல்லாரையும் விட்டுட்டு வர்றது? நீங்களே சொல்லுங்க கபிலன். அவன் யாருன்னு அடையாளம் தெரியுமா? எனக்கு அவன் யாரு, எங்க இருக்கான்னு எதுவுமே எந்த க்ளூவுமே தெரியாது கபிலன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு என் குடும்பம் பாதுகாப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுனாதான் என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியும். அது வரைக்கும் எனக்கு இந்த வீட்டுல என்ன அவமானம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு இங்கதான் இருப்பேன்.